செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். குரோதி என்பது சமஸ்கிருத சொல். அந்த சொல்லுக்கு தமிழில் பகைக்கேடு என்று பொருள். அதாவது இந்த வருடம் ஒருவருக்கொருவர் பகைத்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. மேலும் அரசியல்வாதிகளுக்குள் பகைமை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்டு இந்த ஆண்டு. மேலும் வழக்குகள் கூட வழக்குகள் கூட அதிகமாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இந்த ஆண்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் தான் இந்த ஆண்டின் ராஜா. பொதுவாக செவ்வாய் என்பவர் இராணுவ வீரனை போல் என்று கூறுவார்கள். அவரே இந்த வருடம் ராஜாவாக வருகிறார். இந்த வருடம் மந்திரியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் இந்த வருடத்திலே மந்திரியாக இருக்கிறார். இந்த வருடத்திலே, இந்த குரோதி வருடத்திலே மகர சங்கராந்தி. அந்த மகர சங்கராந்தி எதில் வருகிறது என்று பார்த்தால் புலி வாகனத்திலே வருகிறார். சங்கராந்தி பகவான் இந்த வருடம் மகர சங்கராந்தியாக புலி வாகனத்திலே வருகிறார். இந்த புலி வாகனத்திலே வருவதனால் இந்த வருடத்திலே தொல்லைகள், அதாவது மிருகங்களால் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக தெருநாய்களால் தொல்லை, அதன் பிறகு யானைகளால் தொல்லை, கடலில் இருக்கின்ற சுறாமீன்கள், திமிங்கலம் போன்றவற்றால் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கும் என்றிருக்கிறது. இந்த வருடம் 4 கிரகணங்கள், 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணங்கள் இருக்கிறது. இந்த 4 கிரகணங்களும் இந்தியாவில் தெரியாது. ஆகவே கிரகணத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தெரியாத கிரகணத்திற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. கர்ப்பிணி பெண்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகவே இந்த வருடம் கிரகண தோஷம் என்பது கிடையாது. பொதுவாக கிரக பயிற்சிகள் என்று பார்த்தால் குரு பயிற்சி மிக முக்கியமானது. வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை அன்று பகல் 1 மணி அளவிலே திருக்கணிதப்படியும் அன்றைய தினமே மாலை 5:38 வாக்கியப்படியும் குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பொதுவாக குரு பயிற்சி வாக்கியத்திற்கும் திருகணத்திற்கும் குறைந்தது 1 மாதமாவது இடைவெளி இருக்கும். ஆனால் இந்த வருடம் மட்டுமே குரு பயிற்சி ஒரே நாளிலே நிகழ்கிறது. இந்த வருடம் சனி பயிற்சி என்பது திருகணிதப்படி இருக்கிறது. திருகணிதப்படி சனி பயிற்சி பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29/3/2025 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இது திருகணிதப்படி மட்டுமே. வாக்கியப்படி இந்த வருடம் சனி பயிற்சி என்பது கிடையாது. இந்த வருடம் வாக்கியப்படியும் திருகணிதப்படியும் ராகுகேது பயிற்சிகள் கிடையாது. இந்த பயிற்சிகளை அனுசரித்தும் இந்த வருடம் ராஜாவாக செவ்வாயும் சனி மந்திரியாகவும் இருப்பதனால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை குறித்தும் பார்த்து, மேலும் இந்த வருடத்திலே பாலவ கரணத்திலேயே மகர சங்கராந்தி வருகிறது. ஆகவே புலி வாகனம் வருகிறது. இதை வைத்தும் இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று நாம் இனி ஆராய்வோம். மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களே பிறந்த மிதுன ராசி நண்பர்களே, இந்த வருடம் செவ்வாய் ராஜாவாக வருவதனால் உங்களுக்கு ஆதாயம் விரயம் இரண்டுமே சம பங்காக 5 பங்கு இருக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு ஆதாயம் வருகிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவினங்களும் ஏற்படும். இந்த வருடம் மிதுன ராசியில் பிறந்த மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மிகவும் கஷ்டப்பட்டு மதிப்பெண்களை பெற்றாலும் நல்ல இடத்திலே நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். வேலைவாய்ப்பு படித்தவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே வேலையில் இருந்தவர்கள் இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் திருமணம் கைகூடும். உங்களுக்கு குருபலம் இந்த வருடம் கிடையாது. இருந்தாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் இந்த வருடம் கைகூடும். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் சிறிது சிக்கல்கள் ஏற்படும். அதற்குரிய பிரார்த்தனைகள், பூஜைகள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு அலைச்சல், தொழில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு தேடி வரும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் கிடைக்க பெறுவார்கள்.
மேலும் இந்த வருடத்திலே தொழில் அதிபர்களுக்கு தொழில் விருத்தி செய்வதன் காரணமாக செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். தொழில் விருத்திக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். விளம்பர செலவுகள் மிக அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும். அதற்குரிய வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகளுக்கும் இந்த வருடம் ஓரளவு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயிகளுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பதனால் உளுந்து பயிரிடுபவர்கள், கருப்பு நிற தானியங்களை பயிரிடுபவர்கள், கிழங்கு வகைகளை பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். தென்னை விவசாயிகளுக்கும் இந்த வருடம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு இந்த வருடத்திலே நல்ல ஏற்றத்தை தருகின்ற ஆண்டாகத்தான் இருக்கிறது. பெண்களுக்காக பெண்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். விரயஸ்தானத்தில் குருவான் சஞ்சாரம் செய்வது சுபவரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 12ஆம் இடத்தில் குருவான் இருந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே இந்த வருடம் தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி அவர்கள் நலம் பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருடைய பார்வை விழுவதனால் ஆரோக்கியத்திற்கு காரணமாக, அதாவது உங்களுடைய உடல்நிலையின் காரணமாக சிறிது செலவினங்களாகும், மருத்துவ செலவுகளாகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் இந்த வருடம் உங்களுக்கு உயிர்கண்டங்கள் எதுவும் கிடையாது. தாய்மார்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவான் இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் உங்களுக்கும் உங்கள் தந்தைமார்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இருந்தாலும் பெரிய பகை வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை பற்றி வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பது இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தின் மிகுந்த அக்கறை தேவை. 6ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பது உங்களுக்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மூட்டு வலிகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருள்களை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இந்த வருடம் முழுமைக்கும் கேது பகவான் இருக்கிறார். ஆகவே படிப்பில் மிகுந்த கவனம் தேவை. நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய சக மாணவர்களிடம் கலந்து ஆலோசித்து படிக்கும்போது சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நீங்களாக தனித்து படித்தீங்கள் நன்மைகளை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வதனால் சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும். இந்த வருடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் தை மாதம். தை மாதத்திலே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் சஞ்சாரம் செய்கின்ற அந்த அமாவாசை, தை அமாவாசை என்று அதற்கு முன்பு 10 நாளும் பின்பு 10 நாளும் நீங்கள் வெளியிடங்களுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்க்க வேண்டும். இந்த வருடம் உங்களுக்கு ராசியான மாதங்கள், அதாவது பண வரவு ஏற்படுத்தக்கூடிய மாதங்கள், சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதங்கள் என்று பார்த்தால் ஆவணி மாதம். இந்த வருடம் ஆவணி மாதம் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கார்த்திகை மாதம் உங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், தன வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சித்திரை மாதமே உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகத்தான் இருக்கும். சித்திரை மாதமே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. இந்த வாரம் பரிகாரமாக மிருகசீர்ஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் ஒரு முறை காளஹஸ்தி சென்று அங்கே ஈஸ்வரனை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற சிவபெருமானுக்கு அபிஷேகம், பாலபிஷேகம் அல்லது பன்னீர் அபிஷேகம் செய்துவிட்டு வரலாம். இரண்டும் செய்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை திருவாதிரை அன்றோ அல்லது பௌர்ணமி அன்றோ திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்று விட்டு வருவது நல்லது. இந்த கிரிவலம் திருவாதிரை சென்றால் அல்லது பௌர்ணமி என்று சென்றால் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக நல்ல புகழையும் அந்தஸ்தையும் யோகத்தையும் இந்த வருடம் முழுமைக்கும் பெறுவார்கள். ஆகவே சித்ரா பௌர்ணமி என்றோ அல்லது சித்திரை மாதத்தில் வருகின்ற திருவாதிரை நட்சத்திரம் என்றோ அவசியம் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்வது நல்லது. அடுத்து புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் ஒரு முறை சென்னைக்கு அருகில் இருக்கின்ற திருவள்ளூர், அங்கே திருவள்ளூரில் இருக்கின்ற வீரராகவ பெருமாள், அந்த வீரராகவ பெருமாளுக்கு வைத்தியம் வீரராகவ பெருமாள் என்று பொருள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடத்தை குரு பார்வை இருப்பதனால் உங்களுக்கு ஒரு முறை வைத்தியம் வீரராகவ பெருமாளை நீங்கள் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு தரிசனம் செய்தால் நிச்சயமாக ஆரோக்கியத்திற்கு தக்க மருத்துவம் கிடைத்து நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் திடதேக ஆரோக்கியத்துடனும் நூடிலே வாழ்வீர்கள் என்பது உறுதி. மொத்தத்தில் இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த வருடம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் 70% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்தவர்கள்
சப்ஸ்கிரைப் செய்தவர்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்தவர்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடு செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சு ஜன்னியம் பல்லாண்டு என்று பெரியாழ்வார் பாடியதைப் போல நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அனைத்து சுகங்களுடனும் நன்றாக பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.